ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் ஷாலினி அப்படின்ட்டு படிக்கும் ஒரு பெண்ணை ஒரு கையவன் பின்தொடர்ந்தே வந்து தன்னை காதலிக்கல அப்படின்றதுனால கொலை பண்ணியிருக்கான். இதை பற்றி எந்த ஒரு அரசியல் பிரபலங்களோ பெண்ணுரிமைக்காக பேசக்கூடிய போராளிகளோ பெருசாக பேசலை. ஏன்னா இங்கே ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றணும், சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க, பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி காதலிக்கும் மறுக்கும் பெண்களை தொந்தரவு பண்றவங்களுக்கு என்ன சட்டம் ஒண்ணுமே தெரியல. இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டுல அதிகமான பெண்கள் கற்பழிச்சிருக்காங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கான தனி சட்டமோ தனி ஒரு தண்டனை கிடைக்கல. சும்மா மெப்புக்காக காலை சொல்றதும் கையை உடைக்கிறதும் இதான் பண்றாங்க தவிர அவர்களுக்கு அடுத்த முறை பெண்கள் மீது கையை வைக்கக்கூடாத அளவுக்கான ஒரு தண்டனையை யாரும் தரல. இதுக்கெல்லாம் எந்த ஒரு மாத சங்கம் பொங்கலை. அதே மாதிரி இந்த மாதிரி பெண்களை கற்பழிக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி பெண் சிசுக்களை கொலை செய்பவர்களுக்கு நீங்க நடுவில் வச்சு சுட்டா கூட யாரும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த பெண்களை அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்லூரிக்கோ இல்லை காலேஜுக்கோ அனுப்புறாங்க. இன்னைக்கு ஆளுங்க செய்யக்கூடிய புரட்சியாளர்களோ பேச மாட்டாங்க, பெண்ணுன்னு பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அரசியலை பார்ப்பாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது யாரு என்ன பண்ணாலும் வரைஞ்சுக்கிட்டு பேசுவாங்க, இந்த பூமியை பிளந்து பூமிக்குள்ள போறாலும் பேசுவாங்க. ஆனால் ஆளுங்கட்சி ஆன பிறகு இந்த பூமியில் எவன் அடைந்தாலும் அதை பத்தியான கவலையோ அதை பத்தின சிந்தனைகளோ கிடையவே கிடையாது. இவங்களுக்கு விளம்பரம், அந்த விளம்பரத்தை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இவங்க செய்வாங்க. ஏன் சொல்றேன்னா, பெண்களை பெற்ற பெற்றோர்கள் உங்க வீட்டு பெண்களை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். இந்த சோசியல் மீடியாவில் நீங்க ஆடைதான் உங்களுடைய உரிமை, நீ ரோட்டை கடந்தவா, வீட்டை கடந்தவா, வாசப்படி தாண்டி வா அப்படி சொல்லிட்டு உங்க பெண்கள் எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அனாதை ஆக்கிடுவாங்க. இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் அவங்க பேச்சு கேட்டு நீங்க போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். சில டைம்ல கற்பு மட்டும் கிடையாது, உயிரும் தேர்ந்து போய்விடும். அதனால் நீங்கள் உங்கள் பெற்றோரோடு இருங்கள்.